வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குடமிளகாய் கிரேவி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, வறுக்காத பச்சை எள்ளு ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் கசகசா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை போட்டு நல்லா அரைச்ச விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 150 கிராம் குடமிளகாயை பிடிச்சாக கட் பண்ணி போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. சில பேருக்கு பச்சை வாசனை பிடிக்காது இதோட ஸ்மெல்லு, அதுக்காக நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு போட்டோம்னா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் லேசாக வதக்கிக்கணுங்கிறது. வதக்கிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு வாசனை பிடிக்கிறவங்க சோம்பு போட்டுக்கோங்கம்மா, இல்லைன்னா ஜீரகம் கூட போட்டு தாளிச்சுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். எங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும், அதனால் நாங்கள் சோம்பு போடுறோம். சோம்பு நல்லா பொரிய விடுங்க. பச்சை வாசனை போகணும், பொரியணும். பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு லைட்டாக கலர் மாறி வரும்போது நல்லா மாறணும். ஒரு மாறி வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடிப்பிடிச்சிருச்சுன்னா கரிஞ்ச வாடை வந்துடும், அப்புறம் டேஸ்ட்டே மாறிப்போகும். ஒரு தக்காளி எடுத்து நல்லா பியூரி பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி பச்சை வாசனை போக வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு லேசாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போகும். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிற அரைச்சி வச்ச விழுதை அதில் போடணும். அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எள்ளு பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் அதில் மிக்ஸி ஜாரில் மிச்சம் இருக்கிறதையும் அலசி அதில் ஊற்றணும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சோண்டு அலசி ஊற்றிக்கோங்க. அலசி ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணும். தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு லேசாக வரும்போது வதக்கி வச்ச குடமிளகாயை அதில் போட்டுடணும். அதில் போட்டு மறுபடியும் நல்லா மூடி கிரேவி பதம் வந்த உடனே கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். குடமிளகா பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவியை வச்சு நல்லா சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, தோசை எதுனாலும் நல்லாயிருக்கும்.